விக்ரம் வந்தவொடனே பார்த்தா கூல் சுரேஷ் குழிக்குள்ள ஒழிஞ்சிருக்கிறாரு டைனிங் டேபிளாண்ட. உடனே அவரை மணி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. மணியும் தினேஷ் வந்து சொல்லினே இருந்தார், இருக்கிறாருப்பா இங்கே எங்கேயோ தான் இருக்கிறாரு ஒரு வேலை அதுக்குள்ளே இருப்பாருன்ட்டு ஒரே பிடிச்சி எல்லா லேடிஸையும் பிடிச்சி தூக்கி ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணி பயங்கரமான ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டாரு கூல் சுரேஷ். எப்படி ஒழிஞ்சிருக்கிறாரு பாருங்க அந்த இதுக்குள்ளே. ரொம்ப நேரம் ஒழிஞ்சிருந்து ஏதோ சாப்பிடலாம் செய்திருந்தார். உடனே மணி பார்த்தோன்னா அப்படியே ஜம்ப் பண்ணி போய் பிடிச்சி இது பண்ணி இவர் வந்து இந்த கூல் சுரேஷ் வந்து இதில் வந்து எனக்கு ஒரு டவுட் இருக்கிறதுனால இவர் வந்து மாயாவை பிடிச்சி ரொம்ப தூக்கி சுற்றினார். ஒரு வேளை மாயா ஜெயிப்பான்ற அந்த ஒரு நியூஸ் இருக்கிறதுனாலையோ இல்லை அர்ச்சனா வந்து 3 தடவை எப்படி ரவுண்ட் அடிச்சார் கை பிடிச்சி, அது வந்து ஒரு ஈவனாக இருக்கட்டும்ன்றதுக்காக பண்ணியிருப்பாரு. ஆனாலும் அந்த மாயாவை பண்ணது வந்து இது பாருங்க, அர்ச்சனா வந்து பிடிச்சி கையை இப்படி சுற்றுறாரு. இந்த மேட்ரு எதுக்காங்கன்னா இந்த கண்டஸ்டன்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட்டை கொடுக்கணும். இப்போ உள்ள இருக்கிறவங்களுக்கு அதாவது ஒரு சில விஷயங்கள் இவங்க பண்ணும்போது அதை பார்த்து ஒரு வேளை நம்மளுடைய இது ஃபீட்பேக் வெளியில் பேடாக இருக்குதோ, நம்ம வந்து இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்போ விஷ்ணுடைய ஃப்ரெண்டு கூல் சுரேஷே வந்து விஷ்ணு அவ்வளோ வந்து இது பண்ணாத போது மதிக்கல அப்படின்னும் போது அவருக்கு ஒரு டவுட் வரும். ஆனால் அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான், அது வந்து கொஞ்சம் அவங்கள டவுன் பண்ணுற மாதிரி. ஆனால் டவுன் பண்ணிட்டு அப்புறம் ஓகே பண்ணுவாங்க. இது ஓகே தான். ஆனால் வந்து மாயாவை எதுக்காக அவர் கட்டி பிடிச்சி அவ்வளோ ஒரு சுற்றினாருன்னு தெரியல. ஒரு வேளை மாயா ஜெயிக்க போகிறான்ற